அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நல்ல நாளில் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். மார்ச் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து நமக்கு இந்த லென்டன் சீசன் ஆரம்பிக்கிறது. லெந்து காலம் கிறிஸ்தவ உலகத்தில் இது ரொம்ப முக்கியமான காலம். இது பைபிளில் இருக்கா இல்லையான்ற டிபேட்டுக்காக நான் சொல்லலை. நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்காக விசேஷமாக்கி கொள்ள கடவன் என்பதனால இந்த நாட்களை விசேஷமாக்க போகிறோம். நீங்கள் இதில் ஃபாஸ்டிங் இருக்கலாம், நிறைய நீங்கள் ஜெபம் பண்ணி பைபிள் படித்து இந்த நாட்களை இன்னும் கர்த்தரோடு நெருங்குவதற்காக இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. அது மாத்திரமல்ல, 5ஆம் தேதி இந்த புதன்கிழமையிலிருந்து நம்ம குட் ஃப்ரைடேக்கு அடுத்த நாள் வரைக்கும் நம்ம நியூ டெஸ்ட்மெண்ட்டை முடிக்கிறதுக்காக நம்ம திட்டம் போட்டிருக்கிறோம். வழக்கம் போல் தயவு செய்து இதில் நீங்கள் எல்லாரும் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். நம்ம ஏற்கனவே பைபிள் படிச்சுட்டு இருக்கிறனே ஃபுல் பைபிள் அப்படின்னா அது 4 அதிகாரம் தானே, கூட ஒரு 3 அதிகாரம் படிக்க போகிறோம். படிப்போம், பரவாயில்ல. நம்ம வேதத்தை எவ்வளோ படித்தாலும் நம்ம குறைஞ்சி போக மாட்டோம். அதனால் குடும்பமாக நீங்கள் படிக்க முயற்சி எடுங்க. நான் ஃபுல் பைபிளை தான் முடிக்கலை, நியூ டெஸ்ட்மெண்ட்டையாவது முடிக்கணும்னு ஒரு முடிவு எடுங்களேன். ஸோ நம்ம நியூ டெஸ்ட்மெண்ட்டை படிக்க போகிறோம். அந்தந்த நாளுக்குரிய அந்த பகுதியை அந்த இன்றைய முத்தில் நம்ம போடுவோம். அதோடு கூட வழக்கம் போல் நம்ம பைபிள் படித்த பகுதியிலேருந்து நாங்கள் கேள்வி கேட்போம். அந்த கேள்விக்கான ஆன்சரை நீங்கள் உடனடியாக நீங்கள் இந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் தெரியப்படுத்தணும். ஆனால் பர்சனலாக தான் தெரியப்படுத்தணும். அதுக்கான வாட்ஸ்அப் நம்பரையும் நாங்கள் உங்களுக்கு அனுப்புவோம். எனவே இப்பொழுது நீங்கள் அதுக்கு ஆயத்தமாயிடுங்க. அந்த கேள்வி அந்த நைட் 12 மணிக்குள்ளே நீங்கள் எங்களுக்கு அனுப்பிடணும். சரியாக 12 மணிக்குள்ளே எங்களுக்கு அனுப்பிடணும். அதனால் இதில் முதல் 2-3 பரிசுகளை நாங்கள் கொடுப்போம். மற்றவங்க ரெகுலராக கலந்துக்கிட்டிங்கன்னா 40 நாள் கலந்துக்கிட்டால் தான் அதுக்கு பரிசு கொடுப்போம். ஆனால் முதல் 3 இடங்களில் ஃபஸ்ட்டு ப்ரைஸாக 5000 ரூபாயும், 2வது பரிசாக 3000 ரூபாயும், 3வது பரிசாக 2000 ரூபாயும் நாங்கள் கொடுக்க போகிறோம். இப்போயே நீங்கள் ஆயத்தமாயிடுங்க. நல்லா படிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் நல்லவர். இந்த நல்ல நாளிலும் இந்த இன்றைய முத்து என்ற சிறிய தியானத்தில் கடந்த 2 வாரங்களாக நம்ம தொடர்ந்து இந்த தாழ்மையை குறித்து தியானித்தோம். ஒருவேளை இதை நீங்கள் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உடனே நீங்கள் பழைய எபிசோட்ஸையும் நீங்கள் பாருங்கள். மிகுந்த பிரயோஜனமாக இருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையில் இது ஒரு ஐ ஓப்பனிங்னு சொல்ல ஆண்டவர் கிருபை செய்தார். உண்மையில் நம்ம தாழ்த்துவோம் என்றால் அதனால் நம்ம குறைய மாட்டோம். நீங்கள் பயப்படாதீங்க. நான் தாழ்த்த என்னை எல்லாரும் அப்புறம் என் தலையில் ஏறி போயிடுவாங்க அப்படின்னு பயப்படாதீங்க. பாருங்கள், இந்த தாழ்மையினுடைய பலனை நான் உங்களோடு கூட பேசிட்டு வரேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, நாளைய தினத்திலிருந்து ஒரு புதிய டாபிக் ஒன்று நம்ம தியானிக்க போகிறோம். ஸோ இந்த நாளில் விசேஷமாக இந்த தாழ்மையினுடைய ஒரு மிக முக்கியமான ஆசீர்வாதம் என்னென்னா, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். யாக்கோபு 4:6, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஆண்டவர் கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, தாழ்த்த அதிகமான கிருபைகளை கர்த்தர் தருகிறார். பிரியமானவர்களே, இது நமக்கு கிடைக்கிற பாக்கியம். அதாவது தகுதியில்லாத ஒரு மனுஷன் தன்னை தாழ்த்தும் போது கிடைக்கிறது தான் கிருபை. அவன் கிரியையினால் அல்ல, கிருபை பெறுவதற்கு கிரியை அல்ல, கிருபை பெறுவதற்கு தாழ்மை தேவை. நிறைய பேர் தகுதியில்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிற பரிசு என்று இந்த கிருபைக்கு டெஃபினேஷன் சொல்லுவாங்க. ஆனால் வேதத்தில் இருக்கிற மிக முக்கியமான இதனுடைய ஒரு அர்த்தம் என்னன்னு சொன்னால், எந்த ஒரு மனுஷன் அதிகமாக தன்னை தாழ்த்துகிறானோ அவனுக்கு தகுதி இல்லை, ஆனாலும் தாழ்த்த கற்றுக்கொள்ளணும். தாழ்த்தினால் அந்த கிருபையை கர்த்தர் தருவார். அந்த கிருபை இருந்துச்சுன்னா, ஒரு மனுஷன் மேலே தேவ கிருபை இருந்துச்சுன்னா, அந்த மனுஷனுடைய வாழ்நாள் எல்லாம் அவனுடைய வாழ்க்கையில் அந்த சக்ஸஸை நீங்கள் பார்க்கலாம். ஒரு மனுஷன் மேலே தேவ கிருபை இருந்துச்சுன்னா அதுதான் அவனுக்கு வெற்றியின் ரகசியம். படிப்பினால் அல்ல, பணத்தினால் அல்லது பட்டத்தினால், எதுனாலும் கிடையாது. தேவ கிருபை. உங்கள் வாழ்க்கையில் யாராவது உங்களை மெச்சிக்கொள்கிறாங்களா, கிருபைன்னு சொல்லுங்கள். ஆண்டோடைய கிருபை, ஆண்டோடைய கிருபை. இந்த கிருபையை ஒரு நாளும் மறந்துடாதீங்க. இன்னைக்கு உலகத்தில் கிருபையை மிகைப்படுத்தி, கிருபை இருக்கிறதுனால பாவம் பண்ணலாம், கிருபை இருக்கிறதுனால சர்ச்சில் சினிமா பாட்டு பாடலான்ற அளவுக்கு இன்னைக்கு கிருபையை தவறாக பேசுகிற ஒரு கூட்டத்தை நம்ம பார்க்குறோம். பிசாசு பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த கவுண்டர் ஃபீட் கொடுத்துக்கிட்டே இருப்பான் இல்லையா?
ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இந்த கனியை சாப்பிடுனாலே சாவாய். ஆனால் பிசாசு சொல்கிறான், நீ சாப்பிட்டாலும் சாக மாட்ட. அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு எதிர்வினை ஆற்றிக்கொண்டே இருப்பான். பிசாசு தான் எதிர்வினை ஆற்றுகிறவன். ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ தேவனுடைய கிருபைக்கு எதிர்வினையாக பிசாசு ஒரு போலியான கிருபையை அவன் காட்டுவான். அப்போ நம்ம அதில் கவனமாக இருக்கணும். அந்த கிருபை எப்போ வரும் தெரியுமா? நான் யார் தெரியுமா அப்படி இல்லை, கிருபை தாழ்த்தும் போது வருகிறது. தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுவோம். அப்பாட்ட சொல்லிக்கிட்டே இருங்க, கிருபப்பா கிருபப்பா கிருபப்பான்னு கேளுங்க. ஆண்டுடைய சமூகத்தில் அவருடைய பாதத்தில் விழுந்து ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. கிருபை அதிகமாக சார்ந்து கொள்ளுங்க. பிரியமானவர்களே, இது தேவன் கொடுக்குற ஒரு பெரிய ஆசீர்வாதம். இதை தான் கர்த்தர் யோசேப்புக்கு கொடுத்தார் இல்லையா? அந்த யோசேப்பு தாழ்த்துனதுனால தான் கர்த்தர் அவனை எவ்வளோ உயர்த்தினார் இல்லையா? ஆதியாகமம் 39:21 நம்ம படிக்கிறோம், கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். அப்போ தேவனுடைய கிருபை யோசேப்பு மேலே இருந்ததுனால சிறைச்சாலைக்காரன் தலைவனுடைய அந்த தயவு கிடைத்தது. அப்போ தேவ கிருபை இருந்தால் மனுஷ தயவு வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா தாழ்மை தான். இதை தான் யோசேப்பு செய்தார். யோசேப்பு வாழ்க்கையில் ஒரு இடத்துல கூட அவன் பெருமைப்படவே இல்லை. பாருங்க, யோசேப்பினுடைய அந்த தாழ்மை நிமித்தமாக தேவனுடைய கிருபை அவன் மேலே வருது. தேவ கிருபை இருக்கிறதுனால மனுஷ தயவும் அவனுக்கு கிடைக்குது. அப்போ இந்த மூணும் எப்போவுமே நீங்கள் ஒரு இணைத்து தான் பார்க்க முடியும். தாழ்மை தேவ கிருபையை கொண்டு வரும், தேவ கிருபை மனுஷ தயவை கொண்டு வரும். நீங்கள் லூக்கா 2:52 வாசித்தீங்கன்னா அங்கேயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ குறித்து வாசிக்கிறோம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அப்போ தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறதற்கு அவனை அந்த கிருபையினால் நிரப்புகிறார். அந்த கிருபை தான் பெரிய மனுஷ தயவை கொண்டு வரும். பிரியமானவர்களே, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு நாள் ஆண்டவருடைய கிருபையை கேளுங்க. ஆண்டவரே, உங்கள் கிருபை இருந்தால் தான்ப்பா முடியும். ஒரு நபரை பார்க்க போகிறீங்களா, உங்கள் கிருபை தாங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவருடைய கிருபையினால் நிரப்பப்படுங்க. தேவ கிருபை நம்மளை அதிகமாக தாங்கட்டும். எல்லாவற்றிலும் அவருடைய கிருபையை சார்ந்து கொள்ளுங்க. கிருபை இருந்தால் போதுமா அப்படின்னா, நீங்கள் தாழ்த்தி அவருடைய கிருபையினால் நிரப்பப்பட்டீங்கன்னா உலகத்தில் எல்லா இடத்திலும் கர்த்தர் நமக்கு ஜெயமுள்ள ஒரு நாட்களை, அனுபவங்களை தருவார். 2 சாமுவேல் 7:15 உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். தாவீதை விட்டு என் கிருபையை விலக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொன்னார். எவ்வளோ ஆறுதலான வார்த்தையில். இன்றைக்கி நம்மளை பார்த்து கர்த்தர் அப்படி சொல்லணும். சவுலை விட்டு கிருபையை விலக்கினார். என்னைக்கு அவன் பெருமைப்பட்டு என்னை கனப்படுத்தி நீர் வந்து என்னோடு கர்த்தரை தொழுது கொள்ளணும்னு எப்போ சாமுவேலை பார்த்து சொன்னாரோ அப்பமே அவன் யாருன்னு தெரிஞ்சு போச்சுல்ல. தேவ கிருபை. கழுதியை தேடி போனவனை கர்த்தர் ராஜாவாக்குனார்னா எவ்வளோ தாழ்த்தி இருக்கணும். அது எல்லாத்தையும் மறந்து கடைசியில் என்னை கனப்படுத்துன்னு சாமுவேல் தீர்க்கனையே கூப்பிட்டு சொல்லும்போது அப்போ எவ்வளோ தூரம் அந்த சவுலுக்குள்ளே பெருமை வந்துருச்சு. ஆனால் கர்த்தர் சொல்லார், நான் தாவீது மேலே நான் அந்த கிருபையை வைப்பேன், நான் கிருபையை விளக்க மாட்டேன்னு சொல்கிறார். பாருங்க, தாவீதுக்கு அந்த கிருபையை ஆண்டவர் விளக்க மாட்டேன்னு சொன்னார். அந்த கிருபையை கடைசி வரைக்கும் தாவீதின் மேல் வைத்திருந்தார். அவன் குடும்பத்தின் மேல் அந்த கிருபை இருந்தது. ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிப்போம். அப்போஸ்தலனாகிய பேதுருவின் 1 நிருபம் 5:5 1 பேதுரு 5:5 அந்தப்படி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள தேவனே, நாங்கள் இன்னும் தாழ்த்தி உம்முடைய கிருபையினால் நிரப்பப்பட்டு கிருபையோடு ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை எப்போதும் இணைந்திருக்க உதவி செய்யும். நாங்கள் உங்கள் முன்னால் தாழ்த்தினா தான் அந்த கிருபையை பெற முடியுன்றதை நாங்கள் ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. எங்களுக்குள்ளே பெருமை வந்துடவே கூடாதுப்பா. எல்லா விதத்திலும் நாங்கள் தாழ்மையாய் நடந்து கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய நாமம் தொடர்ந்து எங்களிலே மகிமைப்படட்டும். உம்முடைய கரத்தில் இந்த தாழ்மை என்ற இந்த தலைப்பில் நாங்கள் இத்தனை நாட்களும் தியானிக்க உதவி செய்ததற்காக உமக்கு நன்றி. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, யாக்கோபின் நிருபம் 4:6 இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்து கொள்ளுங்க. ஒரு நல்ல செய்தி. நாளையிலிருந்து மிக முக்கியமான ஒரு டாபிக். 40 நாட்களும் நம்ம ஒரு தலைப்பின் கீழே நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம். இன்ட்ரெஸ்டாக இருக்கும். குவிஸில் கலந்து கொள்ளுங்க, மறந்துடாதீங்க. டெய்லி நீங்கள்
பைபிளை அதிகமாக படிங்க. ஆண்டவர் தொடர்ந்து இந்த லெந்து நாட்களில் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். காட் பிளஸ் யூ.